மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, தமிழகத்தோட துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. துணை முதல்வர் அப்படிங்கிறது நமக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி 3வது ஆள் தான் உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் ஆள். ஸோ அந்த துணை முதல்வர், துணை பிரதமர் அப்படிங்கிறத பற்றி நீதிமன்றங்கள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அதை இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்துக்கு சில பேர் போயிருக்காங்க. இந்த துணை பிரதமர், துணை முதல்வர் அப்படிங்கிற இந்த பஞ்சாயத்தை கொண்டு போய் அப்பம்போது இந்த துணை அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் சில விளக்கங்களை கொடுத்துருக்கு. இந்த விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னா, சரி உதயநிதி இப்போ கரெக்டாக என்ன தான் பண்ண போகிறார் இதுக்கப்புறம் அப்படிங்கிற அந்த எதிர்கால திட்டமிடல், எதிர்காலம் சார்ந்த தகவல்கள் நமக்கு முழுமையாக புரியும். ஓஹோ, இவரால் இதுதான் முடியும், இதுதான் முடியாது, இனிமே இவர் இதை தான் பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு தெளிவை தான் இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்க போகிறோம். அதை பற்றி முழுமையான புரிதல் இந்த டைரியில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, முதல்ல ஒரு கோர்ட்டு கேஸை பற்றி பார்த்துடலாமா? இந்த துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நியமிக்கிறதே சட்டவிரோதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. எப்போலாம் இல்லை, 300 காலத்திலாம் இல்லை, இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாதம். யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பப்ளிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி தான் நீதிமன்றம் போயிருக்காங்க. இந்த பார்ட்டி நீதிமன்றம் போய் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் துணை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஒன்று பிரதமர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, அவரோட அதிகாரங்கள் இருக்குது. அமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது, அவரோட அதிகாரங்கள் எம்எல்ஏ எம்பின்னு அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த துணை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் துணை முதலமைச்சரை நியமிக்கிறாங்க, மத்தியில் பார்த்தீங்கன்னா துணை பிரதமரை நியமிக்கிறாங்க. இந்த துணை அப்படிங்கிற ஒன்று இல்லாத போது எப்படி நியமிக்க முடியும்? நியமித்தா சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இந்த துணை மூலமாக அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க, அரசியலமைப்பை ஏமாத்துறாங்க. இந்த துணை முதல்வர், துணை பிரதமர் அப்படிங்கிறது 2 விஷயத்துக்காண்டி பண்ணுறாங்க. ஒரு கட்சிக்குள்ளே 2 பேர் அந்த அதிகாரத்துக்கு போட்டி போட்டாங்கன்னா, ஒருத்தரை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அந்த துணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. அல்லது கூட்டணி ஆட்சியாக இருக்கும்போது கூட்டணி சமரசத்துக்காண்டி துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதனால மக்களுக்கு எந்த விதமான புண்ணியம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு தான் எல்லாத்த வித உயர்ந்தது. இந்திய அரசியலமைப்பில் இல்லாத ஒன்றை எப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்க முடியும்? இது சட்டவிரோதம் அப்படிங்கிற தீர்ப்பை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இப்போ பிப்ரவரி மாதம் 1990கள்லையும் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ பிப்ரவரி மாதமும் இந்த துணை அப்படிங்கிற விஷயத்தை நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் இந்த துணை அப்படிங்கிற விஷயத்தில் சில வார்த்தைகளை சொல்லி இந்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்னப்பா அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தானே, அப்புறம் தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிங்களேன். நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும்தான் அவருக்கு இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் பதவி ஏற்றுக்கிட்ட போது நான் துணை பிரதமர், துணை முதலமைச்சர்னு சொல்லி பதவி ஏற்றுக்கிட்ட மாட்டார், அமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் பதவி ஏற்றுப்பார். ஆல்ரெடி அமைச்சராக இருக்கிறவங்க துணையாக பதவி ஏற்றுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி பதவி ஏற்றுக்கிட்ட அந்த வீடியோ கூட வெளியே வராது. ஏன்னா உதயநிதி ஆல்ரெடி அமைச்சர், இப்போ அந்த போஸ்டிங் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அவர் பதவியேற்பு விழாவில் கலந்துப்பார தவிர அவர் பேசுகிற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் வராது. அப்படியே அந்த ஃபுட்டேஜ் வந்திருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக தான் அவர் பதவியேற்றுப்பட தவிர வேறு எதுவும் அவர் பண்ண மாட்டார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே தான் துணை முதலமைச்சருக்கு இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக 14 மாநிலங்களில் துணை முதலமைச்சர் இருக்காங்க. சில மாநிலங்களில் 2 துணை முதலமைச்சர் இருக்காங்க. இந்த 2 துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கூடுதலாக எந்த விதமான சம்பளமும் கிடையாது, கூடுதலாக எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ இருக்குப்பா அந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு துணை முதலமைச்சர் வலுவான பதவியில் இருக்கார், இல்லை பவர்ஃபுல்லாக இருக்கார், பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இவர் எந்த துறைகளை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சித்தராமையா வலுவான துணை முதலமைச்சராக இருக்கார். அதே நேரத்தில் ஒடிசாவில் அப்படி கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய துறைன்னு பார்த்தீங்கன்னா மிக வலுவான துறை. சில மாநிலங்களில் உள்துறையை கூட துணை முதலமைச்சர் கவனிக்கிறாங்க. ஸோ அந்த துணை அப்படிங்கிற வார்த்தையில் அவர் எந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரோ அதை பொறுத்து தான் அவர் பவர்ஃபுல்லானவர், பவர் இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு கூடுதலாக அது கிடச்சிருச்சு, இது கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சருக்கு கூடிய அதிகாரங்கள் எதுவுமே துணை வரும்போது அவருக்கு வராது. அவரோட துறைகளை பார்த்துக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இல்லாத காலத்தில் இந்த அமைச்சரவையை அவர் வழி நடத்தலாம். வேறு எதுவுமே அவர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து வழி நடத்த முடியாது. முதலமைச்சர் கண் அசைவில், கண் பார்வையில் அவரோட பிரதிநிதியாக அந்த அமைச்சரவை வழி நடத்தலாம். அவர் இல்லாத காலகட்டத்தில் இவர் அவர் சேரில் போய் உட்கார முடியாது. அதே நேரத்தில் அவர் சொல்கிறத இவர் முதலமைச்சர் சொன்னார், நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேணால் செயல்படுத்தலாம். இப்போ உதயநிதி அவர்கள் முன்னாடி அமைச்சராக பொறுப்பேற்றுக்கும் போதே, ஒரு 600 நாள் முன்னாடியே அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார்ல, அப்போம்போதே அவர் துணை முதலமைச்சர் கேட்டகரி இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் அவர்கிட்ட இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா
சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும் அவர்கிட்ட தான் இருக்குது. சிறப்பு திட்டம் வரும்போது தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிற எல்லா துறையோட சிறப்பு திட்டமும் அவர் கவனிச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர் போட்டு துணை முதலமைச்சராக இருக்கார். ஆனால் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கே ஒரு துணை முதலமைச்சர் தான். இனிமேல் உதயநிதி அவர்கள் ஒரு அமைச்சராக பார்க்கப்பட மாட்டாங்க. அரசாங்கங்களோட விமர்சனங்களை உதயநிதி அவர்கள் நிச்சயமாக எதிர்கொண்டாக வேண்டியிருக்கு. ஊரிய பதிலை முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட பதில் பெரிய லெவலில் கவனிக்கப்படும். ஸோ முதலமைச்சருக்கு எதுவும் நடந்தால், முதலமைச்சர் எதுவும் சொல்ல முடியாத காரியங்களில் சிக்கிட்டா எதிர்க்கட்சி தலைவர் தான் நிழல் முதலமைச்சராக இருப்பாங்க. ஆனால் இங்கே உதயநிதி அவர்களுக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதுனால முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதுவும் வேணால் செய்யலாம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யலாம். முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு எதுவும் நடக்காமல் எதிர்க்கட்சியால் இங்கே எதுவும் செய்ய முடியாது. ஸோ உதயநிதிக்கு கூடுதலாக எந்த சம்பளமும் கிடையாது, கூடுதலாக எந்த அதிகாரம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கிட்ட இருக்கும். இங்கே மாறப்போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி துணை முதலமைச்சர் ரேஞ்சில் தான் இருக்கார். இப்போ அஃபீஷியலாக அவரோட கார்கள், அவரோட வீடுகள், அவரோட கையெழுத்துக்கள், அவரோட கோப்புகள் அத்தனையிலுமே அஃபீஷியலாக அரசாங்கத்தோட படிவங்கள் அத்தனையிலுமே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியோட பேரை போட்டு சைன் வாங்க போகிறாங்க. ஆல்ரெடி பேர் போடாமல் சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பேர் போட்டு சைன் வாங்க போகிறாங்க. இங்கே நடக்கிறது அது மட்டும்தான். ஸோ இது சார்ந்த உங்களோட சந்தேகங்கள், இது சார்ந்த உங்களோட கருத்துக்கள் அத்தனையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மனுவை கூட தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கோர்ட்டு கேஸ்லாம் வராத, இங்கே விஷயமே அவ்வளோதான், அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுதாரருக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இங்கே ஓவரால் நடக்குது தான். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.